அம்மன் காது தோட்டை கழற்றி எறிந்த கதை தெரியுமா? சுப்பிரமணியன் அம்மன் சன்னதியில் பட்டராக இருந்ததோடு அம்மனின் மீது மிகுந்த பக்தியுடன் எப்போதும் அம்மனை நினைத்து ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார். தை அமாவாசை அன்று மராட்டிய மன்னன் சரபோஜி அம்மன் தரிசனம் செய்ய வந்த வேளையில் பட்டர் பூஜை செய்யாமல் அம்மன் நினைப்பில் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். இதை பார்த்த மன்னன் கோபத்துடன் இன்று என்ன திதி என்று கேட்க, அம்மன் முகம் பௌர்ணமி போல் ஜொலிப்பதை தன் மனக்கண்ணில் கண்டு இன்று பௌர்ணமி என்று சொன்னார் பட்டர். மன்னர் கடும் கோபம் கொண்டு இன்று பௌர்ணமி நிலவு வராவிட்டால் தீக்குண்டத்தில் ஏற்றப்படுவீர் என்று கூறினார். அதன்படியே அம்மன் சன்னதிக்கு எதிரே தீக்குண்டத்தில் பட்டரை நிறுத்தினார்கள். பட்டர் அம்மன் மீது பாடிய 100 பாடலில் 79வது பாடல் பாடும்போது அம்மன் மனம் இறங்கி காட்சி கொடுத்து தன் காதில் உள்ள தோட்டினை கழற்றி வானில் எறிந்து அது பௌர்ணமி நிலவாக மாறியது. திருக்கடையூர் அபிராமி அம்மனின் பக்தர் அன்று முதல் அபிராமி பட்டர் ஆனார்.